நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான ரீசனிங் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஎன்பிசி இந்த மாதிரி குரூப் எக்ஸாம்ஸ்ல அதிகமா கேட்டிருப்பாங்க. என்னன்னா மிஸ்ஸிங் நம்பரை கண்டுபிடிங்க அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. இந்த கொஸ்டின் ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் நிறைய நீங்கள் பார்த்துருக்க முடியும் இந்த மாதிரி ஃபிகர்ஸில். ஆனால் குரூப் எக்ஸாம்ஸில் இப்படி ஃபிகர் கொடுத்துருக்க மாட்டான், லைனாக கொடுத்துருப்பான். இப்போ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்படி ஆன்சர் தெரியலனா இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொஞ்சம் பொறுமையாக இந்த கொஸ்டின்ஸில் என்ன ஆர்டர் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா, நமக்கு லெஃப்ட் சைடில் சம் நம்பர்ஸும் ரைட் சைடில் ஒரு நம்பரும் கொடுத்துருக்கான். லெஃப்ட் சைடில் இந்த நம்பரை சால்வ் பண்ணுறதுனால ரைட் சைடில் நமக்கு இந்த நம்பர் கிடைக்குது அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ லெஃப்ட் சைடில் நமக்கு 3, 5, 7, 9 இந்த மாதிரி 4 நம்பர் கொடுத்துருக்கான். ரைட் சைடில் 12, 30, 56 அப்புறம் ஒரு அன்னோன் கொடுத்துருக்கான். இந்த அன்னோனை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஏதாவது ஒரு ஆர்டர் இருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். எந்த ஆர்டர் இங்கே ஃபாலோ ஆகுதுன்னு பார்த்துட்டோம்னா அதை வச்சு நம்ம லாஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நமக்கு இங்கே அடிஷனோ, சப்ராக்ஷனோ இல்லை டிவிஷன்ஸோ ஏதோ ஒரு ஐடியாவை நம்ம ட்ரை பண்ணிகிட்டே வரணும். இங்கே 3யோட நம்ம சம் நம்பரை ஆட் பண்ணும்போது 12 வருதான்னு செக் பண்ணணும். 3யோட ஒரு 9 ஆட் பண்ணும்போது நமக்கு 12 கிடைக்கும். 5ஓட நம்ம ஒரு 25 ஆட் பண்ணும்போது 30 கிடைக்கும். பட் நமக்கு எந்த ஒரு இங்கே வந்து நமக்கு ப்ளஸ்ஸு 9 எடுத்துக்கலாம், ப்ளஸ்ஸு 25 எடுத்துக்கலாம், ப்ளஸ்ஸு 56 எப்போ வரும்னா 49 வரும். ஸோ இப்போ நமக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸாக வருது பாருங்களேன். 9 ஸ்கொயர்டுங்கிறது 3 ஸ்கொயர்டு, 3 ஸ்கொயர்டுங்கிறது 9 ஸ்கொயர்டு, 5 ஸ்கொயர்டுங்கிறது 25, 7 ஸ்கொயருங்கிறது 49. இப்போ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நம்பர் என்ன வரணும், 9 ஸ்கொயர்டு எடுக்கணும். ஏன்னா நமக்கு ஆட் நம்பர்ஸோட ஸ்கொயர்ஸாக தான் வருது. அதனால 7க்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆட் நம்பர் என்னன்னா 9. 9 ஸ்கொயர் என்னதுன்னா 81 ப்ளஸ் 81 எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் என்ன வந்துடும்னா 19 வந்துடும். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் 19 இருக்கும். இப்போ வேறு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம இந்த இடத்துல ட்ரை பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம என்னென்னா கொடுத்துருக்குற ஆன்சரை டிவைடட் பை 3 பண்ணலாம். டிவைடு பை 3 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 4 கிடைக்கும். அதே மாதிரி இங்கே டிவைடு பை 5, அதாவது கொடுத்துருக்க நம்பர் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்க நம்பரை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா இங்கே 6 கிடைக்கும். அதே மாதிரி இங்கே டிவைடு பை நம்ம 7 பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 8 கிடைக்கும். இப்போ இதிலேருந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் தெரிஞ்சிருக்கும். 3 அடுத்த நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் 4 அடுத்த நம்பர் கிடைக்குது. 5 அதுக்கு அடுத்த நம்பர் 6 நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்குது. 7ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு அடுத்த நம்பர் 8 ரிசல்ட்டாக கிடைக்குது. அப்போ நான் இங்கே என்ன ரிசல்ட்டாக இருந்திருக்கும், நமக்கு 10ஆக இருந்திருக்கும். ஏன்னா 9க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னது 10. 9 × 10 என்னது 90. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மெத்தட் ஆஃப் சொல்யூஷன் தான் கிடையாது, உங்களுக்கு பல மெத்தடில் ஆன்சர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால இந்த கொஸ்டினை நீங்கள் விட்டுறாமல் எல்லா ஐடியாலையும் யோசிச்சு பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.